அத்தை மாமா. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். உங்க மருமக ரொம்ப திறமையான பொண்ணு, அதை விட ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல மனசு. அவங்க மனசுக்கு அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். நீங்களும் எப்பவும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். உங்கள மாதிரி நல்லவங்க ஆசீர்வாதம் எங்க மகாக்கு எப்போ இருந்தா அதுவே போதுங்கய்யா. அவ நல்லா இருப்பா. அவ நல்லா இருந்தா நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம். கார்த்திகா, நீங்க இல்லனா இன்னைக்கு நாங்க இங்க நின்னுட்டு இருக்க மாட்டோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி கார்த்திகா. மகா, நான் எதுவுமே செய்யல. சார் தான் செய்ய வச்சாரு. எல்லா கிரெடிட்ஸுமே சாருக்கு தான். அத்தை மாமா, இவங்கள உங்களுக்கு தெரியாதுல்ல. அஸ்வின் கொடுத்த பிரச்சனை எல்லாத்தையும் மீறி ராஜசேகர் சாரோட லேண்ட வாங்கினது இவங்க தான். பேரு கார்த்திகா. வணக்கம். நீதானா அந்த புண்ணியவதி? உன்னால யார் வாழ்க்கை மாற போகுதோ இல்லையோ, என் வாழ்க்கை வேற லெவல்ல ஆக போகுது. பேசாம இவள மாதிரி நாமளும் என்ஆர்ஐ ஆயிட வேண்டியதுதான். சரிங்க அத்தை, ஓகே. ஏங்க, அம்மா கால் பண்ணிட்டீங்களா? வந்துட்டு இருக்காங்களா? என்னங்க சொன்னாங்க? பக்கத்துல வந்துட்டு இருக்கோன்னு சொன்னாங்க மகா. வந்துருவாங்க. ஆமா, பெரிய ராஜ பரம்பரை. அவங்களாம் வர வரைக்கும் நாம அப்படியே காத்துக்கிட்டு இருக்கணுமா? வாங்கம்மா. மகா, ஐயோ, வந்துருச்சுங்களா அந்த கூட்டம்லாம்? வாங்கம்மா. வணக்கம்மா. இன்னும் உங்களை காணவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்தை, இவங்க தான் வசந்தியோட அம்மா. வணக்கம்மா. அவங்க என் அத்தை, மாமா. வணக்கம்மா. இவங்க என் அண்ணி. அது இவங்க பொண்ணு மதி. ரொம்ப சந்தோஷம்மா. ஒரு பொண்ணு வாழ்க்கையில சாதிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அவளுக்கு துணையா அவ புகுந்த வீடு இருக்கிறதெல்லாம் ஒரு வரம்மா. மகாவோட நல்ல மனசுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்குதுங்கம்மா. இனிமேல் மகாக்கு 2 குடும்பம் மட்டும் இல்ல, 3வதா இந்த கார்மெண்ட்ஸ் குடும்பமும் துணையாவே இருக்கும். மகா, எப்படி இருக்க? வாங்க வாங்க. இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு வர தெரியாதா? ரொம்ப ஓவரா தான் போறா. வணக்கம் சம்பந்தி அம்மா. ஏமா இவ்வளவு லேட்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த ஃபங்க்ஷனுக்கு அத்தை வீட்ல இருந்து தான் டிஃபன் வருது. ஆமாண்ணே, இந்த திறப்பு விழாவுக்காக எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டி பின்னாடி வந்துட்டு இருக்கு, அதான் லேட்டு. ஏமா உங்களுக்கே சிரமம்? மகா, எதுக்குமா அவங்கள சிரமப்படுத்துற? நாம வெளியே ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல. பாவம், அவங்களையே சிரமப்படுத்துற. அப்பா, இன்னைக்கு நம்ம கௌரி கார்மெண்ட்ஸ்க்கு மட்டும் திறப்பு விழா இல்ல. அத்தையும் இன்னில இருந்து கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மொத ஆர்டர் நம்மளோட தான். அட்ரஸ் அக்கா, சூப்பர், வாழ்த்துக்கள்மா. எல்லாம் மகாவும் மாப்பிளையும் கொடுத்த ஐடியா தான். நாங்க இதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. மகாவும் செல்வமும் தான் வளர்ந்தா போதுன்னு நினைக்காம நாம வளரும் போது கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு யோசிக்க எல்லாராலையும் முடியாதும்மா. கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. அவ குடும்பத்தை அவ வளர்க்கறா, இதுல என்ன பெருமை? இப்படி எல்லாரும் அவளை மண்டில தூக்கி வச்சு ஆடுறதுனாலதான் அவ உன்னை எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறா. மா, நீயும் அந்த மாதிரி அவளுக்கு இடம் கொடுத்துறாத. ஏய், நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அவளை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் பெத்தது அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். என்னத்தை செய்ய? நல்ல நேரம் வந்தாச்சு, ரிப்பன் கட் பண்ணிடலாமே. சரிங்க.
தேங்க்ஸ் மதிக்குட்டி. மாமா இத கொஞ்சம் புடிங்கல. ரிப்பன் கட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கணும்ல. இந்த தட்டை பிடிக்கிறதுக்கா நான் இங்க வந்தேன்? நீ பெத்ததை மட்டும் இல்லம்மா, நான் பெத்ததையும் மயக்கி வச்சிருக்கா. இவ்ளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கௌரி கார்மெண்ட்ஸ் திறப்பு விழால ரிப்பன் கட்டிங் டைம். மகாத்தை கட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரிப்பனை கட் பண்ண போறது மதியோட அத்தை இல்ல, மகாவோட அத்தை. அத்தை வாங்க. அத்தை என்னாச்சு? ஏன் அப்படியே நிக்கிறீங்க? வாங்க, நீங்க தான் ரிப்பன் கட் பண்ணணும். என்னம்மா திடீர் சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்லாம் இல்லப்பா, இது ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். அம்மா கையால தான் ரிப்பன் கட் பண்ணணும்னு மகா எப்பவோ சொல்லிட்டா. அவ்வளவுதான், ஒரே டிராமால எங்க அம்மாவையும் கவுத்துட்டா. அம்மா வாங்கம்மா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியா வளரணும். இப்போ ரிப்பன் கட் பண்ண போறது எங்க பாட்டி. இந்த கௌரி கார்மெண்ட்ஸ்ங்கிற பேர்ல இருக்கிற அந்த கௌரியே இவங்க தான். கட் பண்ணலாமா? நல்லதே நடக்கட்டும். அது உள்ள போங்க. வா.